அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாஹ்வை நாம் தொழுதால் பள்ளிகள் பலவிருந்தோம், வாங்கோசை கேட்ட பின்போ பள்ளிகள் பலவிருந்தோம், வாங்கோசை கேட்ட பின்போ பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். வழிகாட்ட மறையிருந்தோம், வள்ளல் நபி சொல்லிருந்தோம். வழிகாட்ட மறையிருந்தோம், வள்ளல் நபி சொல்லிருந்தோம். விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவியிருந்தும் கேட்பதில்லையோ, விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவியிருந்தும் கேட்பதில்லையோ. அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாஹ்வை நாம் தொழுதால் இறையோனின் ஆணைகளை இதயத்திலே தேடுவோம், இறையோனின் ஆணைகளை இதயத்திலே தேடுவோம். இறை தூதர் போதனையை இகழெங்கும் பரப்பிடுவோம், இறை தூதர் போதனையை இகழெங்கும் பரப்பிடுவோம். அல்லாஹ்வை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் சமத் பாடகர் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வளத்தையும் நீண்ட ஹயாத்தையும் நிறைந்த சுகத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் இங்கே பங்கெடுத்திருப்பவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய புரிவானாக. லூயா மீலாது கமிட்டியாளர்களால் நடத்தப்படுகிற 7ஆம் ஆண்டினுடைய 3ஆம் நாள் நிகழ்வுக்கு இன்றைக்கு புது வரவாக மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் KH முகம்மது ஆலிம் உலவி ஃபாசில் மசாஹிரி ஹசரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது சில மணித்துளிகள் நல்ல அறிவுரைகளை உங்களுக்கு வழங்க வருகிறார்கள். கவனத்தோடு மாணவ மணிகள் அதை கேட்டு பெற்றோர்கள் அதை கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தொடர இருக்கிறது. கடைசி வரை நீங்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களிடத்தில் வைத்து இப்பொழுது ஹசரத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். نظر الله امرأ سمع بما مقالتي ووعاها وعباها
சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பு வாய்ந்த இந்த நூரியா மீலாது கமிட்டியுடைய 7ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுடைய இந்த பல்சுவை நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கமிட்டியாளர்களே, நடுவர்களாக வீட்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய எனது ஆசிரியர் பெருந்தாயான அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களே, நண்பர் தாகிர் அவர்களே, நாம் எல்லாம் பிள்ளைகளுடைய அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் சிரமப்பட்டு மனனம் செய்து நமக்கு முன்னால் பேச இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் பேசுவதே சரியல்ல சொல்ல போனால், இருந்தாலும் ஆசிரியருடைய அன்பான கட்டளைக்கிணங்க ஒரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அமர ஆசைப்படுகின்றேன். நாம் இப்பொழுது எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதாவது நம்முடைய இளைஞர்கள் சிறுவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை ஏன்பா இப்படி செய்யறேன், இதெல்லாம் இப்படி செய்யலாமா என்று பிள்ளைகளிடத்தில் கேட்டால், பெரியவர்களை பார்த்து அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீங்க எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இன்னும் அந்த காலத்து ஆள் மாதிரியே இருக்கிறீங்க, உலகம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு என்று ஒரு காலத்தில் இளைஞர்கள் சொன்ன வசனங்களை இந்த சிறுவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். அப்ப எந்த காலம் என்று சொன்னால், அதி விரைவாக உலகம் அழியக்கூடிய கியாமத்துடைய நாளை நோக்கி நம்ம ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கிறோம். கியாமத்துடைய அடையாளங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் நம்முடைய சில நல் அமல்களின் மூலமாக அந்த கியாமத்தை தள்ளி போட முடியும். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாம் நாம் விட்டு நாமும் கியாமத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், அடிக்கடி இந்த புலி வருகிறது என்ற ஒரு கதையை நாம் நம்முடைய பெற்றோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். மகனை பார்த்து தந்தை சொல்வார், இந்த இடத்துக்கு போவாதே, புலி வரும் என்பதால். அவன் மீறி போனால் புலி அடித்து விட்டது என்று சொல்வார். அந்த கதையை கொஞ்சம் மோட்டிவேஷனாக சொன்னால், ஒரு மகன் ஒரு இடத்துல ஒரு கடை வைப்பதற்கு ஆசைப்படுகின்றார். இந்த இடத்துல கடை பிடித்து வியாபாரம் செய்ய போறேன் என்று தந்தையிடம் சொன்ன பொழுது தந்தை சொன்னார், இல்லப்பா அந்த இடம் சரியில்லை, அங்கு நீ கடை வைத்தால் அது திருடர்கள் நிறைந்த பகுதி என்று வரிசையாக சொல்கின்றார். நீ கடை வைத்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் திருடர்கள் முதலிலே தூரத்திலிருந்து நோட்டமிடுவார்கள். அடுத்த சில நாட்களிலே உன்னுடைய கடைக்கு வந்து வியாபார பொருள்கள் வாங்குவதை போல வருவார்கள். அடுத்து உன்னுடைய கடையை சுற்றி பார்ப்பார்கள். கடைசியாக ஒரு நாள் உன்னுடைய கடையுடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு சென்று விடுவார்கள். எனவே அங்கு போக வேண்டாம் என்று ஒரு தந்தை சொல்கின்றார். மகன் என்ன செய்ய வேண்டும்? தந்தையுடைய பேச்சை கேட்டால் அவனுக்கு நஷ்டம் வராது. ஆனால் அதை மீறி அவன் அந்த இடத்திலே கடை வைக்கின்றான். கடை வைத்து எல்லாம் செட் ஆயிடுச்சு. வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிலர்கள் தூரத்திலிருந்து நோட்டம் விடுவதை இவன் பார்க்கிறான். அவள் பார்த்தவுடன் இவனுக்கு விளங்குகின்றது, தந்தை சொன்னது நடக்கின்றது. சிலர்கள் கடை நோட்டம் விடுகிறார்கள். ஃபர்ஸ்ட் டிக் ஓகே, அத்தா சொன்ன முதல் வாங்கிட்டு நடந்து விட்டது டிக் பண்றான். அடுத்ததாக சிலர்கள் கடைக்கு வருகின்றார்கள், கடையை சுற்றி பார்க்கின்றார்கள். இப்பொழுது நினைக்கிறான், அத்தா சொன்ன அடுத்த விஷயம் நடக்கின்றது, கடை பார்க்கிறாங்களே. மூன்றாவது பேசுகின்றார்கள், திருடர்கள் பேசுகின்றார்களே. கடைசியாக ஒரு நாள் காலையில் வந்து பார்க்கின்ற பொழுது வெறும் கடை இருக்கின்றது, ஒரு பொருளும் இல்லை. அப்ப இவன் அத்தா சொன்னது கரெக்டா நடந்துருச்சுப்பா எல்லாமே என்று ஒரு மகன் சொல்லுவாங்க. ஆனால் அவன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பான். ஒன்றாம் இடத்தில் அவன் வைக்கவே கூடாது. அவர் வைத்து விட்டால் அத்தா சொன்னது நடக்கின்றதே, இது நமக்கு சரியில்லை என்று அந்த பேச்சை கேட்டால் அவன் நஷ்டத்துக்கு தப்பிக்கிடுவான். இல்லை, அத்தா சொன்னதுதான் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அதை வெரிஃபை பண்ணிட்டே இருந்தாலும் கடைசியில ஒன்றுமில்லாத நஷ்டவாளியை ஆகிடுவான். இது போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கியாமத்துடைய அடையாளங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பார்த்து நாம் நபிகள் சொன்ன அடையாளம் வந்துருச்சு என்று அதை ஆமோதித்து விட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில போயிட்டே இருக்கிறோம். எதையுமே நம்ம மாத்திக்க எந்த நேரத்திலும் தயாராகவே இல்லை. அதாவது ஒரு காலத்துல பிள்ளைகள் வளர்கின்ற பொழுது மூமாமாருடைய அறிவுரை, இப்ப நம்ம வயசுல உள்ள நண்பர்கள்ட்ட கேளுங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள்ல மூமா சொன்னாங்க, அந்த மாதிரி நடக்குது, அத்தமா சொன்னாங்க,
நம்ம ஒரு பாட்டியோ ஏற்றுக்கு முன்ன உள்ளவங்க இந்த அனுபவத்தை நிறைய அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள், சிரமங்கள், பலவிதமான விஷயங்களை அனுபவிக்கின்ற பொழுது நம்ம மூவா சொன்ன விஷயம் அந்த மாதிரி இந்த நேரத்தில் அப்படி சொன்னாங்களே என்று நம்ம பெரியவர்கள் சொன்ன அறிவுரைகள் நமக்கு இன்றும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைய பெரியவருடைய அறிவுரைகளை கேட்பதற்கும் இளைஞர்கள் தயாராக இல்லை. அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் பெரியவர்களாகிய பெற்றோர்களும் இல்லை. இப்போ கியாமத்துடைய அடையாளங்களை நாம் ஆமோதித்துக் கொண்டே இருக்கின்றோம். அது என்ன, எப்படி தள்ளி போடுவது என்று சொன்னால் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளங்கள் நிறைய விஷயம், அதில் ஒன்று அன் தலிதல் அமத்து ரப்பத்தாக என்று சொன்னார். அதாவது ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று சொன்னார். இப்படி என்றால் என்னவென்று சொன்னால், தாயுடைய பேச்சை சில நேரங்களில் ஆம்பளை பிள்ளை கூட கேட்காம போயிடுவான். ஆனால் பெண் குழந்தைகள் தாயுடன் அரவணைத்து தாய்க்கு மரியாதை செய்து தாயை போற்றக்கூடியவர்களாக, தாயை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது அதுதான் மரபு. ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் தன்னை எஜமானியை பெற்றிருப்பாள் என்று சொன்னால், ஒரு தாய்க்கு கீழே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கீழே தாய் வேலைக்காரியை போன்று ஆகிவிடுவார். இந்த மகள் எஜமானியை போன்று இருப்பார். அப்படின்னு என்ன சொன்னால், அந்த பிள்ளை தாயுடைய பேச்சை மதிக்க மாட்டார். தாயை ஆட்டுவிப்பாள் தன்னுடைய அடிமையை போல. அதான் உண்மையில அடிமை எஜமான அல்ல. நபி அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்கிறார் சொன்னால், ஒரு மகன் தாயுடைய பேச்சை கேட்கவே மாட்டார். தாய் இது சொன்னா அதற்கு அவங்க வேகத்தில் உட்கார வச்சுருவான். அவர்களுக்கு எஜமானியை போல் இவர் நடப்பார். இதெல்லாம் நடந்த கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொன்னாங்க. இது நிறைய விஷயங்கள். அப்ப இந்த விஷயம் நம்முடைய குடும்பத்தில் நடக்காமல் நாம் இருப்போமையானால் இந்த கியாமத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். இன்றைய சிறுவர்கள் அன்றைய காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போனா பெற்றோர்கள் சொல்வாங்க, அந்த அப்பி அம்மானிலா பத்திரமா போயிட்டு வா. தாய் சொல்வார்கள் அல்லது பெரியவங்க சொல்லுவாங்க. எங்க போனாலும் பிள்ளை சொல்லிட்டு போவான். குளத்துல குளிக்க போறதா இருந்தா இப்ப இந்த நேரத்தில் போவாங்க. இப்படி எல்லாம் நிறைய அறிவுரைகள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. இப்பொழுது தாய்க்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. எல்லாமே உள்ளங்கை அடக்கத்திலே உலகத்தை நாம் பார்ப்பதற்கே நம்முடைய வாழ்க்கை தொலைந்து கொண்டே இருப்பதனால் பிள்ளைகள் எங்க தொண்டை காஞ்சா போனோம், ஸ்கூல் போறாங்க போவோம், ஸ்கூல் நாளைக்கு 5 நாள் லீவு. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் கத்த போறாங்க கதற போறாங்கன்னு தெரியாது. 5 நாள் லீவ் விட்டானோப்பா ரொம்ப வந்துருச்சு என்றுதான் இந்த நிலைமைகள் போகின்றது. பிள்ளைகள் அன்பாக பேசி அரவணைப்பாக குடும்பத்திலே உட்கார்ந்து பேசக்கூடிய நிலைகள்லாம் போயிடுச்சு. அதனால அவர்கள் யார்கிட்ட எப்படி பேசுறாங்க, வெளியில யார்கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கிறாங்க, இந்த எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம கவனித்து வராததுனால் நாளை அந்த பிள்ளை நம்முடைய குடும்பத்தினர்களிடத்திலே நமக்கு மத்தியிலே அவர்கள் ராங்காக பேசுகின்ற பொழுது, மரியாதை இல்லாமல் நடக்கின்ற பொழுது, அப்பொழுது நம்முடைய நாடு நலன்கள் கலர்ந்த பிறகு வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னால், நாம் மார்க்கத்தை படிக்கின்றோம். பிள்ளைகள் இந்த ஹதீஸை ஒரு விளக்கத்தை சொல்லி முடித்து விடுகின்றேன். அல்லாஹ் என்கிறான் சமயம் நாம் மக்கள் பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய ஹதீஸை யார் கேட்டு மனப்பாடம் செய்கிறார்களோ அல்லது பிற யாரிடத்தில் எத்தி வைக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாழ்த்துடன் துஆ செய்திருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை தான் இந்த பிள்ளைகள் மனனம் செய்தார்கள். இன்று நமக்கு முன்னால் ஒப்புவிக்கப் போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக ஆக்குவான் என்று சொன்ன அந்த நற்பெரும் துஆவுக்கு உண்டான வாழ்க்கையை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் இந்த பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் இருக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. சுருக்கமாக சொல்ல வந்த விஷயம் என்று சொன்னால், எவ்வளவு விஷயங்களை கேட்கின்றோம், அதை வாழ்க்கையில எதையாவது கொஞ்சம் கொஞ்சம் நாம் அமலுக்கு கொண்டு வருவோமே ஆனால் அப்பொழுதுதான் அல்லாஹ்விற்கு உயர்ந்த அந்தஸ்து அடைய முடியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிதாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸாஇ ஃபித் தாரைன். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஆலிம் உலவி ஃபாசில் மஸாஹிரி ஹஸரத் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தையும் நிறைந்த சுகத்தையும் எல்லா வளத்தையும் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்கிய புரிவானாக. அவருடைய தகப்பனார் அலி ஹஸரத் முகமது அலி ஹஸரத் அவர்கள் மிக பேணுதல் மிக்கவர்கள். அதனுடைய ஒற்றை மகனாக அவர்கள் பிறந்து பல்வேறு சிறப்புகளை பெற்று நமது ஊரோடு ஒன்றித்து போயிருக்கிறார்கள்.
அல்லாஹ் தஆலா எல்லா வளத்தையும் அவர்களுக்கு தரட்டும். அவருடைய தகப்பனாருடைய கபரையும் அல்லாஹ் விசாலமாக்கி சொர்க்க பூஞ்சோடையாக்கி நபிமார்கள் சித்திகீன்களோடு கடந்த 98 அவர்கள் வஃபாத்தானார்கள். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளை எட்டி பிடித்திருக்கிறது. மிக பேணுதலுக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ்வுடைய கபரை விசாலமாக்கி யாரெல்லாம் மரணம் அடைந்து விட்டார்களோ அத்துணை பேர்களுடைய கபரை, குறிப்பாக நமது திருவாரூர் மாவட்ட காசி மிகப்பெரிய விண்கலை வித்தகர், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவர்கள், அவர்கள் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ASM சர்தார் மஹியுத்தீன் ஆலிம் உலவி ஹசரத் பெருந்தகை நாளை அடக்கம் செய்ய இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கபரையும் சொர்க்க பூஞ்சோடையாக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவர்கள். இன்றைக்கு எப்படி என்னை ஆசிரியர் என்று அவர் சொல்கிறார் முகமது ஹசரத், இது போன்ற எத்தனையோ மாணவர்களை உருவாக்குகிற அரும்பணியில் ஈடுபட்டிருக்கிற அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. மௌத்துல் ஆலிமி, ஒரு ஆலிமுடைய இறப்பு இருக்கிறதே, மௌத்துல் ஆலம், உலகமே அவர்கள் வைத்திருக்கிற கல்வி சுரங்கங்கள் அவரோடு போகிறது, மண்ணிலே மணக்க போகிறது, சொர்க்கத்தை பார்க்க போகிறது. அல்லாஹ் அவர்களுக்கும் நமது ஊரிலே யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அத்துணை பேருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக்கி வைப்பானாக என்ற துவாவோடு நீங்களும் துவா செய்ய வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகளுடைய துவா அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படக்கூடியது. அழகான அறிவுரையை சொல்லி இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனத்தோடு, பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பவர்களாக வர வேண்டும் என்ற அழகான அந்த உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை கடைபிடித்து வாழ்வோம்.